أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين. நபியே, மென்மையையும் மன்னிக்கும் நடத்தையையும் மேற்கொள்வீராக, மேலும் நன்மை புரியுமாறு ஏவுவீராக, இன்னும் அறிவீனர்களை விட்டு விலகி இருப்பீராக. وَإِمَّا يَنزَغَنَّكَ مِنَ الشَّيْطَانِ نَزْغٌ فَاسْتَعِذْ بِاللَّهِ إِنَّهُ سَمِيعٌ عَلِيمٌ. எப்பொழுதேனும் ஷைத்தானிடமிருந்து ஊசலாட்டம் உமக்கு ஏற்பட்டால் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோரும். திண்ணமாக அவன் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். إِنَّ الَّذِينَ اتَّقَوْا إِذَا مَسَّهُمْ طَائِفٌ مِّنَ الشَّيْطَانِ تَذَكَّرُوا فَإِذَا هُمْ مُبْصِرُونَ. உண்மையில் எவர்கள் இறையச்சத்துடன் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு ஷைத்தானுடைய தாக்கத்தினால் ஏதேனும் தீய எண்ணம் ஏற்பட்டால் உடனே விழிப்படைந்து விடுவார்கள். அப்போது அவர்களுக்கு சரியான செயல்முறை எதுவென்பது தெளிவாய் புலப்பட்டு விடுகின்றது. وَإِخْوَانُهُمْ يَمُدُّونَهُمْ فِي الْغَيِّ ثُمَّ لَا يُقْصِرُونَ. ஆனால் அந்த ஷைத்தான்களின் சகோதரர்களையோ அவர்களின் வழிதவறிய போக்கிலேயே ஷைத்தான்கள் இழுத்துக் கொண்டு செல்கின்றார்கள். மேலும் அவர்களை வழிகெடுப்பதில் எந்த குறையும் வைப்பதில்லை.